வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்துச்சி எல்லோரும் குளிச்சுட்டு குட்டி புளியாரப்பாவை உட்கார வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வீட்டில் இருக்கிற புளியாரப்பாவை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். நான் வந்து காலையில் எழுந்துச்சி சாமிக்கு பிரசாதம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சுட்டு அதிலே புளி சாதம் செய்யலான்னு சொல்லி சாப்பாடு வச்சு சுண்டல் வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலா வடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சிட்டேன். மற்றது லாஸ்ட்டில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கோல்கட்டை செஞ்சுருக்கேன் பாருங்கள். கோல்கட்டை செஞ்சு ஷேப் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குட்டி புளியாரப்பா ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இதுதான் குட்டி புளியாரப்பா. வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த புளியாரப்பாவை. அதை ரெடி பண்ணிவிட்டு நல்லா பொட்டு சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு மணக்கட்டை மேலே உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாசக்கால் மஞ்சத்தூள் பூசி அப்படியே பொட்டு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வாசக்கால் முன்னாடி சின்னசாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாசக்காலுக்கு நல்லா மஞ்சள் பூசி சரி நல்ல நாள் விநாயகர் சதுர்த்தி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே நம்மளுக்கு வந்து புளியாரப்பா உட்கார வைப்பாங்க. அதனால நல்ல நாள் நம்ம வந்து வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் வந்து புளியாரப்பா உட்கார வச்சு 3 நாள் வச்சிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் எங்களால் உட்கார வைக்க முடியல. அதனால் வீட்டில் இருக்கிற குட்டி புளியாரப்பாவே சாமி கும்பிட்டுட்டோம் ரெடி பண்ணிவிட்டு. இது வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் தொடச்சி பொட்டு வச்சுட்டு அந்த இடம் சுத்தமாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மணக்கட்டை மேலே புளியாரப்பா உட்கார வச்சு புளியாரப்பா பிடிச்சிருக்கிற பிரசாதம் வந்து சுண்டல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிரசாதம் செஞ்சுருக்கேன். புளிசோறு, சுண்டல், மசாலா வடை, கோல்கட்டை பாருங்கள். கோல்கட்டை ஷேப் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பொரியல் ஒன்று செஞ்சுருக்கோம். சாம்பார் சோறு கூட செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இது மட்டும் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்குறோம். சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றி ஊதுபத்தி காமிச்சிட்டு குட்டி புளியாரப்பா கிட்ட விளக்கேற்றிட்டுருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வந்து எப்போவுமே வைக்கிறதா வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பொரி இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்டோம். பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிரசாதம் வாழைப்பழம், குட்டி புளியாரப்பா பாருங்கள். 1க்கு 2 புளியாரப்பா உட்கார வச்சுருக்கோம். இந்த டெக்கரேஷன் வந்து சாமிக்கு நான் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாஸ்ட்டில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தேங்காய் வடித்து சாமிக்கிட்ட வச்சு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டோம். அன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணி சாமியை கும்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வேலை முடிஞ்சதும் லாஸ்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு பாப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சாமிக்கு வச்ச பிரசாதம் ஃபுல்லாக என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எல்லோரும் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும்தான் சரி எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சாப்பாடு, சோறு, பொரியல், ரசம், மசாலா வடை, புளி சாதம், கோல்கட்டை, சுண்டல் இது எல்லாமே வச்சுட்டு பாப்பாவை சாப்பிட சொன்னோம். அவளும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் ஃபஸ்ட் டைம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவே தான் சொன்னால் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டோம். நீங்களும் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சாமி வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டெக்கரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எங்கள் வீடு.